ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி கடலை மாவு இட்லி, இல்லைனா இங்கே பேஷன் டோக்லான்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும் ரெசிபி. இது இன்க்ரீடியன்ட் கம்மியான இன்க்ரீடியன்ட், ஆனால் சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம். 1 கப்பு கடலை மாவு, இந்த கப்பு அதே கப்பு அளவு தயிர் எடுக்கணும், கெட்டியான தயிர். இது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இடித்து போட்டுடணும். அடுத்தது உப்பு, அடுத்தது மஞ்சத்தூள். இவ்வளோ தான். இதில் போடுற இன்க்ரீடியண்ட்டு சிம்பிளாக இருக்கும், ஆனால் சூப்பரான டேஸ்ட்டு வரும். நம்ம இது தட்டு இட்லி போலவும் செஞ்சுக்கலாம், இல்லைன்னா சின்ன சின்ன இதுவாகவும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி டோக்லா ஸ்டைலில் கேக் போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தரணும். அதனால் அது பெரிய பாத்திரத்தில் பண்ண போகிறேன். இது 100 கிராம் அளவுக்கு பண்ணேன். இது லாஸ்ட்டு அவுட்புட் எவ்வளோ வந்ததுன்னா 1/2 kg அளவுக்கு வந்தது. கடலை மாவு 100 கிராம்னால் அதே அளவுக்கு தயிரும் எடுக்கணும், சேம் குவான்டிட்டியில். அதுக்கு 50 கிராமுக்கு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன்னா, இது 2 ஸ்பூன் போடணும். உப்பு தேவையான டேஸ்ட் அளவுக்கு. அடுத்தது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கலருக்காக, வேறு எதுவும் இது போட வேண்டியதில்லை. இந்த அளவுக்கு தண்ணி பேஸ்ட் அளவுக்கு நீங்கள் கரைச்சிக்கணும். எப்படி இருக்குன்னா இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் இதை நல்லா கரைச்சிக்கணும். அடுத்தது இது ஈனோ பாக்கெட் இருக்குது தெரியுமா? ஈனோ இந்த க்ரீன் கலரில் இருக்கும், இந்த ப்ளைன் வித்தோடு எதுவும் இல்லாதது, அது ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பாக்கெட் நான் ஃபுல்லாக ஆட் பண்ணேன். இந்த ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இது ஈனோ போடுறதுக்கு முன்னாடியே ஒரு பாத்திரத்தில், எந்த பாத்திரத்தில் நீங்கள் ஸ்டீம் பண்ண போகிறீங்களோ அதுக்கு பாத்திரத்தில் நல்லா ஆயில் போட்டு நல்லா தடவி வச்சுக்கோங்க. தடவி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஈனோ பாக்கெட் போடுங்க. ஈனோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே அந்த பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. ஷிஃப்ட் பண்ணிவிட்டு பாத்திரமும் அடுப்பு மேலே வச்சுருங்க. ஹீட் ஆகிறதுக்கு தண்ணி ஊற்றி ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நான் எண்ணெய் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ணோன்னே அங்கே பாருங்கள், நல்லா ஃபார்மேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. மிக்ஸ் பண்ணதே இதுக்குள்ளே ஊற்றிட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி அடுப்பு மேலே வச்சுட்டேன் ஹீட் ஆகிறதுக்காக. அது நல்லா கொதிக்கணும். இது வைக்கும் போது கொதி இல்லாத இருந்ததுன்னா லேட் ஆகும், ஃபார்மேட் ஆகாது, மேலே நல்லா ஃப்ளஃபியாக வராது. சுத்தமாக எடுத்துக்கிட்டு பாருங்கள், இது எடுத்தோன்னா அப்புறம் நல்லா ஃபார்மேட் ஆகிட்டே இருக்கும், அது நல்லா ஃப்ளஃபியாக ஆகிட்டே இருக்கும். எடுத்து வச்சுட்டு உடனே அந்த உள்ளே கொதிக்கிற தண்ணி உள்ளே அந்த பேஸுக்காக வச்சுட்டேன். அடுத்தது மேலே க்ளோஸ் பண்ணுவோம். டைரெக்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணாதீங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா தண்ணி ட்ராப் ஆகிட்டு இட்லி அப்படியே அந்த கடலை மாவில் நல்லா இருக்காது. அதனால் பேப்பரை வச்சு மூடி அது மேலே க்ளோஸ் பண்ணுங்கள். பாருங்கள், க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 50 to 20 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். நான் எடுத்துட்டேன், ஏன்னா ஓப்பன் பண்ணும்போது அந்த ஸ்மோக்கில் வீடியோ கரெக்டாக எடுக்கலை, அதனால் அது வரல. எடுத்து வெளியே வச்சுட்டு போய் ஒரு எதனா ஒன்று ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்தாலே ஒட்டாத வந்துச்சுன்னா அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். எடுத்துட்டு அது திருப்பி கவுத்து போட்டுட்டு தட்டினாலே வெளியே வந்துடும். அடுத்தது நான் பீசஸ் கட் பண்ணேன், ஸ்கொயர் பீசஸ் கட் பண்ணனால இப்படி இருக்குது. சேம் ஹைட்டு பாத்திரத்தில் திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு ஸ்கொயர் பீசஸ் கட் பண்ணிவிட்டு, அடுத்தது சிம்பிளாக ஒரு தாளிப்பு கொடுக்கணும். மேலே கடுகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அடுத்தது பெருங்காயம், இது போட்டு சின்னதாக தாளிப்பு கொடுத்து அதுக்குள்ளேயே லெமன் ஜூஸ், அடுத்து சுகர், உப்பு இது போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக கொதி கொடுத்துட்டு
எடுத்து இது மேலே ஊற்றிக்க வேண்டியதான். ஏன்னா இது ட்ரையாக சாப்பிடும் போது அப்படியே தொண்டையில் பிடிக்கும். சப்போஸ் இது போல் இந்த வெட்னஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா இது போல் டோக்லா ஸ்டைலில் இது கொடுத்தனால இப்படி கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக இட்லின்னா இது கூட இட்லி சட்னி பண்ணி கொடுத்தா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து டோக்லா ஸ்டைலு. இது இட்லி ஸ்டைலில் பண்ணியிருக்கு. இது வந்து இட்லி ஸ்டைலு. கட் பண்ணிவிட்டு மேலே தேங்காய் துருவி தாளிப்பு மட்டும் போட்டு கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ சட்னி இல்லை சாம்பார் கூட வச்சுட்டு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.